Hello guys, welcome back to our channel Travel with JD. முதல் Travel with JD நான் என்ன புதுசா வந்து சொல்றோம் அப்படின்றது மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. TN02 Travel and Technology தான் காலப்போக்கில் வந்து Travel with JD மாறிடுச்சு. ஏன் TN02 Travel and Technology கேட்ட நண்பர்களுக்காக இது Travel with JD மார்ச்ன்ற கதையும் நான் சொல்றேன். TN02 நான் இருக்க ஏரியா வில்லியோகம் சர்க்கிள், ஓகேங்களா? அதை வச்சு தான் TN02 Travel நம்ம பயணிக்கிறது. அண்ட் டெக்னாலஜி டெக்கை பற்றி நான் எந்த ஒரு போஸ்ட்டும் ஒரு 1 இயராக வந்து நான் எந்த ஒரு டெக்கும் நான் போடலை. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்தது, எதுக்கு இந்த டெக்னாலஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜி தூக்கிட்டு வெறும் TN02 ட்ராவல் மட்டும் நான் வச்சேன். ஆனால் ட்ராவல்ஸ் வண்டி பேர் மாதிரியே இருந்தது, அதனால தான் அதையும் வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்து டிசைட் பண்ணி வச்சது தான் வந்து ட்ராவல் வித் ஜேடி. நான் ஜேடின்னு வச்சோன்னே இந்த மாஸ்டர் படம் காப்பின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய ஸ்டார்டிங் நேமோ என்னுடைய எண்டோடைய ஸ்டார்டிங் நேமோ தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் அது வச்சதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த ஒரு பேரில் இல்லைன்னு வந்து எனக்கு யூடியூப் சர்ச் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து அந்த நேமே நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னை வந்து கேட்டுருப்பீங்க இன்ஸ்டாவில், என்ன ப்ரோ உங்கள் TN02 ட்ராவல் அண்ட் டெக்னாலஜி போட்டால் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க யூடியூப்பில் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லை ப்ரோ, கண்டிப்பாக வரும். ஏன்னா நானே வந்து வேறு ஒரு மெயில் ஐடியிலேருந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னோட நண்பர்கள் மெயில் ஐடியிலேருந்து TN02 ட்ராவல் அண்ட் டெக்னாலஜி போட்டு நம்ம கண்டிப்பாக வருவோம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த பேரில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் பட் ட்ராவல் வித் ஜெடின்னு போட்டிங்கன்னா ஒரு வீடியோ கூட உங்களுக்கு சர்ச் ஆகாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்ன வரைக்கும் எந்த வீடியோ போஸ்ட் ஆகலை, அதாவது சஜெக்ஷன் லிஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் காட்டும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், ஏன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற என் நண்பர்கள் எல்லோரும் வந்து என்ன ப்ரோ நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்க. கண்டிப்பாக ப்ரோ, அது வந்து கொஞ்சம் பர்சனலாக இருக்கு. என்னுடைய நான் ஷாப் வச்சுருக்கின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியும். அதனால் என் ஷாப்பில் கொஞ்சம் ஒர்க் ஹெவி அண்ட் தென் இந்த லாக்டவுன்ஸ் பட்ஜெட் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ரைடும் என்னால் பிளான் பண்ணி போக முடியல. இனி ஃப்யூச்சரில் வேணால் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா வந்து நிறைய ஒரு மன கஷ்டங்கள், ஏன்னா வந்து மெயினாக ஆல்ரெடி நிறைய வீடியோ சொன்னது தான். எங்கள் வீட்டில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான், அம்மா கிடையாது, ஓகேங்களா? ஸோ எங்கள் அப்பாவை நான் வந்து ஒரு நாள் நான் விட்டுட்டு போனால் யாருனா ஆல்ரெடி பண்ணி நான் பார்க்க சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா. ஸோ நான் 2 நாள் இல்லை ஒரு 3 நாள் நான் போகிறப்ப நான் யோசித்து அதுக்கான பிளான்ஸ் நான் ரெடி பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இந்த ட்ரிப்பும் அதே மாதிரி தான் பிளான். ஒரு நாள் இல்லை 2 நாளாக தெரியல, ஆல்ரெடி நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவனும் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டான். இஸ் நேம் இஸ் காதிர். தேங்க்ஸ் மச்சான், உனக்கு இது மூலிமா வந்து உனக்கு ஒரு தேங்க்ஸ், பெரிய சல்யூட். ஸோ அவ்வளோதான் TN02 டெக்னாலஜிக்கும் அண்ட் தென் ட்ராவல் ஜேடிக்கும் உள்ள எக்ஸ்பிளேஷன் சொல்லியாச்சு. ஸோ இந்த ரைடில் வந்து என் கசினும் வந்து கலந்துக்க போகிறா. இது வரைக்கும் எந்த ஒரு ரைட்லேயும் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியாது, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் நம்ம பார்க்கலாம். இனிமேல் வந்து அடிக்கடி நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து இனிமேல் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து அவ்வளோ வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ரைட் மூலிமா வந்து எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ என் கசினை ஃபஸ்ட் நான் பிக்கப் பண்ணணும், அவளை பிக்கப் பண்ணிட்டு தான் நான் அடுத்த ப்ளாக் நான் கண்டினியூ பண்ணுவேன். நிறைய தடவை வீட்டிலேருந்து கிளம்புறப்பெல்லாம் வந்து பைக் ஓட்டுறதையே காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த தடவை அப்படி பண்ண போகிறது கிடையாது. வீட்டிலேருந்து கிளம்பி நேரம் அவளை பிக்கப் பண்ணிவிட்டு எந்த ஜங்ஷன் நாங்கள் போக போகிறோன்ற அந்த டோல் அதர்வைஸ் அந்த ரோட்டில் இருந்தால் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். See you in again video. பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் வந்து போரூர் டோல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த திருச்சி பைபாஸ் ரோடு ஏன் சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து வாலாஜோல் ரோடு வந்து நிறைய தடவை போயிட்டேன். ஸோ ஏற்காடு போனப்போ ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் இயர் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா வந்து அதே ரூட் தான் நான் சூஸ் பண்ணது, திருச்சி பைபாஸ் ரோடு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜெல்லாம் வந்து அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை. ஸோ கொஞ்சம் வண்டியெல்லாம் வந்து பொறுமையாக தான் போகிற மாதிரி இருந்து, ஸ்டேட் ஹைவே வேறு, அந்தளவுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது. இப்போ நாங்கள் வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோடு லாஸ்ட் இயர் நான் போனதுக்கும் இந்த இயர் போகிறதுக்கும் சரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து வாலாஜா டோல் ரூட் சூஸ் பண்ணாமல் திருச்சி பைபாஸ் ரூட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். மார்னிங் ஏர்லி மார்னிங் நல்லா இருக்குது, கிளைமேட் வந்து நல்ல மழை வேறு பெய்யுது. க்ளவுஸ் வேறு கண்டிப்பாக இருக்குன்னு தெரியல. நல்லா பசிக்குது. அடுத்த டோலில் தான் சாப்பிட்லான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் நானும் என் கசினும்.
ஓகே, நம்ம இப்போ வந்து வண்டலூர் ரூட்டில் போயிட்டு இருக்கணும். வண்டலூர் கிராஸ் பண்ணலை. ஆமாம், இன்னும் கிராஸ் பண்ணலை, போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மழை விட்டு இருக்கு, இந்த அளவுக்கு இல்லை இங்கே. ஆனால் கிளைமேட் நல்லா சில்னஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஒரு ஹார்ன் அடிச்சு இது கூட இல்லை. சரி, ஓகே, அது எதுவும் பண்ண முடியாது. சிட்டிக்குள்ளே எல்லாத்தையும் அது சகஜம். எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால தான் போய்கிட்டே இருக்கோம். சரி, ஜங்ஷன்ஸ் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஒரு லாங் ரைடு தான் சூஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் ஏற்காடு போவோன்றது வந்து டிசைட் பண்ணலை சுத்தமாக. சரி, போய் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் கிளைமேட் போகிறப்ப நிறைய மிஸ்ட் எல்லாமே நிறையா பார்த்தோம். ஆனால் வண்டி சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஸ்பீட் நான் போவேன்னு எதிர்பார்க்கல. அடுத்த டோல் வரப்போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் டோல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து 110 அதிகபட்சம் ஸ்பீடு. லாஸ்ட் டைம் நானும் எங்கள் அண்ணனும் வண்டி ட்ரைவ் பண்ணுறப்ப கூட வந்து அவ்வளோதான் கிலோமீட்டர் ஸ்பீடு போச்சு. ஆனால் இந்த தடவைன்னு பார்த்தீங்கன்னா வந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவருக்கு நான் வந்து டச் பண்ணியிருக்கு வண்டி. ஸோ உண்மையாக வந்து எங்கள் மெக்கானிக் ஒரு கிரேட் சல்யூட் தான். ஆனால் என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜே இல்லை சுத்தமாக. மைலேஜ் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 தான் தருது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. டோல் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் டோலில் சாப்பிட்லான்ற ஒரு ஐடியா போயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு ஊருக்குள்ளே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல கரெக்டாக. ஏன்னா வந்து ஹைவேல ஓட்டுறப்போ கொஞ்சம் ரிஸ்க் நிறையாவே இருக்குது. யார் வந்து குறுக்கில் வந்து இருக்க மாட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஹைலி வந்து கொஞ்சம் வந்து கான்ஃபிடென்ஷியலாக தான் வண்டியை ஓட்டணும். என்னடா இவன் கான்ஃபிடென்ஷியலாக வண்டி ஓட்டணும்னு சொல்கிறான்லாம் கவலைப்படாதீங்க. அதாவது சேஃப்டி ஃபஸ்ட்டு. என்னதான் நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம வேகம் ஸ்பீடு போனாலும் சரி, நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மள்கிட்ட கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போனாலும் நம்ம நிறுத்த முடியும். ஆனால் அதிவேகம் ஸ்பீடு வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். ஓகே, வண்டி இப்போ வந்து டாப் ஸ்பீடு போய்கிட்டு இருக்கு. 130 இல்லை 125 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு வண்டி. ஆனால் நான் என் வண்டி இவ்வளோ போகணும்னு எதிர்பார்க்கலாம். நான் இவ்வளோ போகிறதுக்கு பதிலாக வந்து இன்ஜின் சீஸ் ஆகிடுமோன்றது ஒரு சைடு பயமாக இருக்குது. ஆனால் வண்டி பக்காவாக வந்து சர்வீஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப தூரம் பயணிச்சதுக்கும் டயர்ட் ஆயாச்சு. கொஞ்ச நேரம் வண்டி ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு பிளானு. சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே கிராஸ் பண்ணிடலாம். ஸ்டேட் ஹைவே வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 மீட்டர் ரைட் சைடில் நம்மளுக்கான ஸ்டேட் ஹைவே. எஸ், போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ஒரு பந்தோபஸ்தோ. நம்மளுக்கு பந்தோபஸ்லாம் தேவை கிடையாது. ஓகே, ரெஸ்ட் எடுக்கலாம். ஓகே, இவ தான் வந்து என் கசின். இவ கூட தான் வந்து நான் போனேன். பார்த்தீங்கன்னா வந்து என் சீட்டோட பபுள் இது வந்து அவுப்படிங்க வச்சிட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு இப்போ சீட்டுக்கோட இது கிடையாது சுத்தமாக. ஓகே, ரெஸ்ட் எடுத்தாச்சு. மோர் தென் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ ரெஸ்ட் எடுத்து எதுவுமே வந்து வீடியோ கவரேஜ் பண்ணலை. ஐம் ஸோ சாரி. ஏன்னா வந்து பசங்களோட இருந்தால் அது வேறு. ஒரு பொண்ணோட இருக்கிறப்ப ரெஸ்ட்டு நம்ம எடுத்தோன்னா அது கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக வீடியோ போய்கிட்டே இருக்கும் நிறையா. அதெல்லாம் எடுக்கலை. ஸோ இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்கள் 12:30 மணிக்கு வந்து ஏற்காடு ரீச் ஆகிட்டு கூகுள் மாதாஜி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியும் போகலாம், இல்லை அதுக்கப்புறம் கூட போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வண்டி நான் ஸ்லோவாக ஓட்டுறது தான் கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஆக்சிடெண்ட்டு பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயம் வந்திருக்கு. ஏன்னா எனக்கு இந்த பயம் வரப்போலாம் வந்து நிறைய தடவை பிளாக் பால் ஆக்சிடெண்ட் ஆகியே இருக்குது. எதனா ஒரு ஆக்சிடென்ட் பார்த்து எனக்குள்ள நான் நினச்சிருக்கேன்னா கண்டிப்பாக அந்த பயமே வந்து என்னை ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து மாற்றிடுது. அது கண்ட்ரோல் மிஸ் பண்ணிடுறேன் ஒரு சில டைம் வந்து. கொஞ்சம் டைட் பண்ணணும், ரெஸ்ட்டில் டைட் பண்ணுவோம். ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. எடிட்டிங் பண்ணுறப்பையும் என்னோட ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் நான். நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நான் வந்து கண்டினியூஸாக ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணல. அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் எடுக்கிறப்பவும் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதை வந்து கண்டினியூ ஷார்ட்ஸாக தான் நான் போடுவேன். ஓகே, ஆல்மோஸ்ட் 8 வழி சாலையில் போய்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜில் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ ஜேர்னி பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஏற்காடு போய். லாஸ்ட்டாக எப்போ போனது, லாஸ்ட் இயர் தான் போனதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து எங்கள் அண்ணன் கூட போனேன். ஆனால் அப்போ இருந்த கிளைமேட்டு சரியான வெயில். ஆனால் மேலே போகிறப்ப
செம்ம ஜில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஃபாகும் இருந்தது. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொல்லிமலை போயிட்டு நாங்கள் போனோம். கொல்லிமலை போயிட்டு போகிறப்போ சரியான ஃபாக் இருந்தது அங்கே. அந்த மிஸ்ட்டை வந்து நான் அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எங்கள் அண்ணன் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவாப்புல மிஸ்ட்டை பார்த்தாலே. அந்த அளவு நானும் வந்து இந்த டைம் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏற்காடு ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்ட் வந்தாச்சு. வேக்சின் போட்டால் தான் அலோவ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அலோவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரில. போய் பார்ப்போம் வேக்சின் இருக்கா இல்லையா, போகலாமா போகக்கூடாதா, போய் பார்ப்போம். செக் போஸ்ட் வந்தாச்சு. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். பதினஞ்சு சார் டோல்கேட் 10 ரூபா தானே இருந்தது. 15 சார், 5 ரூபா சேஞ்சில் 10 ரூபா வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையே, போன வாரம் வந்தப்போ வந்து தானே கொடுத்தேன். அப்படிங்களா? ஆமாம், 10 ரூபா தான் கொடுத்துட்டு போனேன். ஓகே சார், இன்ஜெக்ஷன் பண்ணிட்டீங்களா சார்? ஏன்னா மேலே செக் பண்ணி சார் மேலே விட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம் சார், ஏன்னா 2 இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தா கூட அந்த டேட் இருக்கணும். அதான் ரெண்டாவது இப்போ தான் ஆச்சு, ஒரு வாரம் தான் ஆச்சு போட்டு. மெசேஜ் ரிசீவ் பண்ணுங்க. இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக நானும் வந்து வேக்சின் போட்டாச்சு. ஆனால் என் கசின் பார்த்தீங்கன்னா அவங்க வேக்சின் போடலை. ஸோ அவங்க ரொம்பவே வந்து அந்த டைம் வந்து ரொம்ப பயந்தாங்க. சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ணலான்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். அடுத்த செக் போஸ்ட் போலீஸ் செக் பண்ணுறாங்க இல்லை. ஸோ வி ஆர் சேஃப் ஜோன் நவ். நல்ல கை. போலாம். பின் 18ல் இருக்கும். நல்லா இருக்கு கிளைமேட், சில்லுன்னா. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான சைலண்டான ஒரு ஏரியா. நல்ல அருமையாவே இருக்கு. தனியா சுத்தவும் பயமா தான் இருக்கு. ஆனா இந்த தடவை ஒரு அடிமை சிக்கி விட்டது. அதை எதுவும் பண்ண முடியாது நம்ம. ஃப்ரண்ட் கேமரா வியூ அந்த அளவுக்கு சரியா இருக்கான்னு தெரியல. வயர்லெஸ் மைக் இல்லை, வீடியோ எடிட்டிங்ல பார்க்கலாம். ஓகே, வந்தாச்சு கிட்டத்தட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம வியூ பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் தான். லாஸ்ட் டைம் இங்கே வரப்போ ரெயின் போகலாம். கிளைமேட் அருமையாக இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 3 ஆகுது. இந்த 3 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் இதே டைம் நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்தப்போ சரியான கிளைமேட். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வந்து வெயிலும், ஒரு சைடு வந்து மழையும், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. அவ்வளோ ஒரு ஜாலியாக எக்ஸைட் பண்ணோம். நல்லா இருக்குது இந்த கிளைமேட். ஆனால் என்னை முன்னாடி நடக்க சொல்லிவிட்டு பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வரா. இவ்வளோ தூரத்தில் வந்து வயர்லெஸோட இது வந்து செட் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா இது முழுக்க வந்து ப்ளூடூத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது வீடியோவோட ரெக்கார்டிங், கண்டினியூஸான ரெக்கார்டிங் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நான் ப்ளூடூத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க ரெக்கார்டு தான் இது, மொபைல் மூலிமா. அதனால் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல, மன்னிச்சுங்க மக்களே. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இருக்கிற எல்லோரும் என்ன கேட்டிங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 2 இயர்ஸ்க்கு அப்படி போடுறீங்கன்னாங்க. கரெக்டு தான் ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, கண்டினியூஸ் வீடியோ போட முடியல. இன்கேஸ் ஃப்யூச்சரில் போட ட்ரை பண்ணுறேன். வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, லொக்கேஷன்ஸ் அடுத்த இடத்துக்கு மாற்றியாச்சு. எங்கே போகிறோன்னு தெரில. ஆக்சுவலாக பக்கோடா பாயிண்ட் போகலான்னு பிளான். பக்கோடா பாயிண்ட்டு வந்தாச்சு. ஆனால் இந்த இடம் நான் உள்ளே போகலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் ரொம்ப முடியல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி நிறுத்தி உட்காந்துருக்கேன். பாருங்கள் இந்த இடத்துல அந்த மிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அந்த மிஸ்ட்டுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
அவ்வளோ ஒரு அருமையாக நீங்கள் வந்து எக்ஸைட் பண்ணலாம் இந்த இடத்துல. இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு மினி ஊட்டினே சொல்லலாம், கொடைக்கானல் கூட சொல்லலாம். ஆனால் சொன்னால் வந்து நிறைய பேர் அடிப்பாங்க கமெண்ட்டில் சொல்லி. ஒரு மினி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இந்த கொடைக்கானல் வரலாம். ஆனால் வண்டி நல்ல மைலேஜ் தர வண்டியாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. என் ரெட் போல நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து ஸ்பீடு, எனக்கு பிக்கப் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து என்னால் மைலேஜ் தான் என்னால் வந்து சுத்தமாக முடியல. ஆல்ரெடி என் கசின் பார்த்தீங்கன்னா இதுக்கே டயர்ட் ஆகிட்டா. வண்டியோட ஓவர் வைப்ரேஷன் வந்ததோடு 130 கிலோமீட்டர்ஸில் ஸ்பீடில் வந்தால் வைப்ரேஷன் என்ன ஆகும். நம்ம அடுத்ததாக போகிற வியூ பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேடிஸ் சீட். இதுவே வந்து லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ தான் எனக்கு தெரியும். இந்த இடம்லாம் நான் வந்து எடிட்டிங்கில் வந்து சைடில் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். அப்போ இருந்த மிஸ்டேக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ காலியாக இருக்குது. அப்போயே 4 மணிக்கு தான் ஃபோட்டோ எடுத்தது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இந்த இடம் அவ்வளோ கிளியராக இருக்குது. வியூ பாயிண்ட் உள்ளே போய் நாங்கள் இப்போ பார்க்கல, ஏன்னா வந்து ஃபுல் ஃபாகாக இருந்ததோடு உள்ளே அலோடு இல்லைன்ட்டாங்க. இதுதான் லேடிஸ் சீட்டோட வியூ பாயிண்ட். மொத்த ஏற்காடும் இங்கேருந்து தெரியும். நல்லா அருமையாக இருக்குது. சன்செட் ஆகிற தெரியுதுங்களா? நான் சன்செட் ஆகிற இடத்துல தான் நிற்கிறோம் இப்போ நாங்கள். சூப்பராக தான் இருக்குது. எங்கே என் கூட ஒருத்தி இருந்தா, அவளை ஆளை காணோம். அங்கே தனியாக போயிட்டு போட்டோம். வாவ், உண்மையாக வந்து ரசிக்கலாம். மினி பட்ஜெட்டில் போட்டு நீங்கள் வந்து ஒன் டே ட்ரிப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஹாய். எல்லா இடத்துலையும் இந்த பொண்ணு ஒரு ஹாய் மட்டும் காட்டிட்டு போயிடுறான், ஆனால் பேச மாட்டேன். ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். ஓகே, ஃபைனலாக வந்து ஏற்காடுலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா சரியாக 5:30. என்னன்னா அவன் ஏறானே தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் போகணுமோ? சரி போவோம். ஓகே காய்ஸ், இதோட இந்த ஏற்காடு ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் கேட்ட நண்பர்களுக்கும் ஒரு பதில் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மந்த்லி ஒரு 4 வீடியோஸாவது போட்டு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.